டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்தியா மற்றும் தமிழ் வரலாறும் கலாச்சாரமும். சிந்து சமவெளி நாகரிகம். குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமினி காலம், தென்னிந்திய வரலாறு, தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் மரபு, சுதந்திரத்துக்கு பின் இந்தியா, இந்திய கலாச்சாரத்தின் பண்பாடும் வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், நிறம், மொழி, பழக்க வழக்கம், சமய சார்பற்ற இந்தியா, பகுத்தறிவுகளின் வளர்ச்சி, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், அரசியல் கட்சிகளும் அவளின் திட்டங்களும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. 190 கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இன்னும் 2-3 வீடியோ சோஷியலில் போடுவேன், அதையும் பாருங்கள். வரலாற்று முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம். ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய். பழைய கற்கால மக்கள் இலை, மரப்பட்டை, விலங்குகளில் தோல் ஆகியவற்றை ஆடைகளாக அணிந்தனர். ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருநெல்வேலி. புதிய கற்காலம் எனப்படுவது கிமு 10,000 கிமு 4000. முதலாக மனிதன் பயன்படுத்திய உலோகம் செம்பு. வேதகால நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? இரும்பு கற்காலம். ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? செம்பு கற்காலம். மனிதன் முதலில் அறிவியல் கண்டுபிடிப்பு நெருப்பை உருவாக்குதல். மனிதன் சக்கரத்தை எப்போது கண்டுபிடித்தான்? புதிய கற்காலம். சிந்துவெளி நாகரிக மக்கள் பற்றி அறிய உதவுவது அகழ்வாராய்ச்சி சான்றுகள். மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. லோத்தல் என்பது துறைமுகம் காணப்படும் இடம். குஜராத். ஹரப்பா என்பது எவ்வகையான நாகரிகம்? நகர நாகரிகம். சிந்து சமவெளி மக்களுக்கு தெரிந்திராத உலோகம் இரும்பு. ஹரப்பா என்ற சிந்தி மொழிச்சொல்லில் பொருள் புதையுண்ட நகரம். சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத விலங்கு குதிரை. மொகஞ்சதாரோவின் மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுவது பெரிய குளம். மொகஞ்சதாரோவின் மிகப்பெரிய கட்ட அமைப்பு என கருதப்படுவது தானிய களஞ்சியம். சிந்து எழுத்து முறை இதனை கொண்டிருக்கிறது. சித்திரங்கள். சிந்துவெளி நாகரிக மக்கள் விளையாட்டு பொம்மைகள் எதனால் செய்யப்பட்டது? டெரகோட்டாவினால். சிந்துவெளி மக்கள் எழுத்து வடிவம் எந்த மொழியுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது? தமிழ். உலகிலேயே மிக தொன்மையான தென் வரலாற்று அறிஞர் கருதப்படுவது விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி. மனித இனம் முதலாக தோன்றியதாக கருதப்படும் இடம் லெமூரியா. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக தமிழறிஞர்கள் கருதப்படுவது கிமு 31. இடைச்சங்க நடைபெற்ற இடம் கபாடபுரம். வடவேங்கடமலை என குறிப்பிடப்படுபவை திருப்பதி மலை. வரலாற்று காலத்திற்கு முன்னர் பக்ருலி ஆறு ஓடிய இடம் குமரிக்கண்டம். கூடல் நகர் என்று அழைக்கப்படும் நகரம் கூடல் நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. கூடல் நகர் என்று அழைக்கப்படும் நகரம்
மதுரை. முற்றங்கள் அமைத்து வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். சங்க காலத்தில் தமிழ் புலவர்கள் தமிழகத்தை எத்தனை வகையான நிலங்களாக பிரித்திருந்தனர்? 5. காவிரியில் கல்லணையை கட்டிய சங்ககால முற்றங்கள் அமைத்த தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். சங்ககால மக்கள் நடுக்கல்லை எதற்காக நட்டார்கள்? போரில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக. காடும் சார்ந்த நிலத்தை சங்ககால புலவர்கள் எவ்வாறு கூறினார்கள்? முல்லை. தமிழ் மொழியை செம்மொழியாக எப்போது மத்திய அரசு அறிவித்தது? 2004. ரிக் வேத காலம் எனப்படுவது கிமு 1500 to 1000. ரிக் வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணய அலகு நிஷ்கா. பின் வேத காலத்தில் சிறந்து விளங்கிய பெண்மணி கார்கி. சப்த சிந்து எனப்பட்ட பகுதியில் பாயும் நதிகளின் எண்ணிக்கை 7. ஆரியர்கள் குடியேறிய பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆரியவர்த்தம். முன் வேத காலத்தை பற்றிய அறிய உதவுவது ரிக்வேதம். விவசாயத்தில் வயலுக்கு உரமிடும் பழக்கம் எப்போது தோன்றியது? பின் வேதகாலம். ஆரியர்கள் அறியாத விலங்கு புலி. ராஜசூயம் என்பது அரசர்களுக்கு உயர்ந்த நிலையினை அளித்தது. தனுர்வேதம் எனப்படுவது சண்டை பயிற்சி. சமண மதத்திற்கு உறுதியான அமைப்பை தந்தவர் மகாவீரர். சமண சமயம் மிகவும் வலியுறுத்திய கொள்கை கொல்லாமை. தமிழ்நாட்டில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடங்களுள் ஒன்று கழுகுமலை. புத்தர் அறிவுணர்வு பெற்ற இடம் கயா. புத்த மதத்தை பின்பற்றிய அரசர்களுள் முக்கியமானவை அசோகர். மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? 24. புத்தர் பிறந்த இடம் கபிலவஸ்து அருகில் லும்பினி. மகாவீரர் பிறந்த இடம் குந்த கிராமம். ஜீனர் என்றால் வென்றவர். குந்த கிராமம். புத்தர் பிறந்த இடம் கபிலவஸ்து அருகில் குந்த கிராமம். ஜூனர் என்றால் வென்றவர். புத்தர் தன் முதல் போதனையை தொடங்கிய இடம் மான் பூங்கா. யார் காலத்தில் புத்த சமயம் 2ஆக பிரிந்தது? கனிஷ்கர். ஆதிநாதர் எனப்படுபவர் ரிஷபதேவர். சமணர் கோயில் அமைந்துள்ள இடம் இவை அனைத்தும். தில்வாரா கோயில், சித்தூர், கஜுராஹோ இவை அனைத்தும். சமணர்களின் புனித நூல் பூர்வங்கள். சமண மதமும் புத்த மதமும் எந்த நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? கிமு 6. 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். தன் தந்தையை சிறையில் அடைத்து ஆட்சியை கைப்பற்றியவர் அஜாதசத்ரு. அலெக்சாண்டர் எந்த நாட்டை சார்ந்தவர்? மாசிடோனியா. செலூக்கன் நிகோடரை தோற்கடித்தவர் சந்திரகுப்த மௌரியர். கலிங்கத்தின் மீது படையெடுத்தவர் அசோகர். இந்தியாவில் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் யார்? அசோகர். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா.
சகசகாப்தம் கால கணக்கீட்டு முறை எப்போது தொடங்கியது? கிபி 78. யூச்சி இனத்தைச் சார்ந்தவர் யார்? குஷாணர்கள். 4வது புத்த சமய மாநாட்டை கட்டியவர் கனிஷ்கர். 2ஆம் அசோகர் எனப்படுபவர் கனிஷ்கர். யாருடைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது? குமாரகுப்தர். சீன பயணி பாகியான் யாருடைய அவைக்கு வந்தார்? விக்கிரமாதித்யன். சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய அரசவைக்கு வந்தார்? அர்ஷர். அர்ஷசரிதம் நூலை எழுதியவர் பாணர். யாருடைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் அதன் புகழின் உச்ச நிலையை அடைந்தது? அர்ஷர். அஜந்தாவில் உள்ள புத்த குகை ஓவியங்களும் சிற்பங்களும் யார் காலத்தை சார்ந்தது? குப்தர். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் அரிசேனர். சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? அர்ஷர். சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டவர் அர்ஷர். டெல்லி மெகரௌலி இரும்புத்தூண் யார் காலத்தை சார்ந்தது? மெகரௌலி இரும்புத்தூண் யார் காலத்தை சார்ந்தது? குப்தர்களது காலம். குப்தர்களது காலம். எந்த நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் இடைக்காலம் காணப்படுகிறது? 8-18. புகழ்பெற்ற விக்கிரமசீலம் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர்கள்? தர்மபாலர். சௌகான் மன்னர்களின் மிக முக்கியமான மன்னர் பிருத்திவிராஜ். நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் தர்மபாலர். வட இந்தியாவில் எத்தனை வகையாக ராஜபுத்திரர்கள் ஆட்சி செய்தனர்? 36. கல்கானர் எழுதிய நூல் ராஜதரங்கிணி. சீதகோவிந்தம் எனும் நூலை எழுதியவர் ஜெயதேவர். சந்தவார் போர் எப்போது நடைபெற்றது? கிபி 1194. அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பால் ஹவ்வர் முறை இறந்த ராணி ராணி பத்மினி. அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பால் ஹவ்கர் முறைப்படி இறந்த ராணி பத்மினி. அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பால் ஹவ்வர் முறையை பயன்படுத்திய ராணி. பாஸ்கராச்சியரால் எழுதப்பட்ட சிறந்த வானியல் நூல் சிந்தாந்த சிரோன்மணி. 1ஆம் மகேந்திரவர்மன் பல்லவ மன்னரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசி. பிற்கால மேலைய சாளுக்கியர்களின் தலைநகரம் கல்யாணி. எல்லோராவின் கைலாசநாதர் குடைவரை கோயிலில் உருவாக்கியவர் 1ஆம் கிருஷ்ணா. இந்திய கோவில் கட்டடக்கலையில் தொட்டில் என புகழப்படுவது ஜாகோலே. ஜாகோலேவில் உள்ள புகழ்பெற்ற கல்வெட்டை உருவாக்கியவர் ரவிகீர்த்தி. தக்கோலம் போரில் சோழ மன்னரை தோற்கடித்தவர் 3ஆம் கிருஷ்ணர். ராட்டிரகூட மரபை தோற்றுவித்தவர் தந்தி துர்கா. பல்லவ ஆட்சியை தொண்டை மண்டலத்தில் தொடங்கி வைத்தவர் சிம்ம விஷ்ணு. 1ஆம் நரசிம்மவர்மனின் பட்டப்பெயர் வாதாபி கொண்டான். 1ஆம் நரசிம்மவர்மனின் பட்டப்பெயர் வாதாபி கொண்டான். ஆண்டாள் இயற்றிய நூல் திருப்பாவை. பாண்டிய பேரரசானது எவ்வாறு அழைக்கப்பட்டது? மண்டலம். ஆண்டாள் இயற்றிய நூல் திருப்பாவை. பாண்டிய பேரரசானது எவ்வாறு அழைக்கப்பட்டது? மண்டலம். அப்பா என்று அழைக்கப்படும் சைவக்குரவர் திருநாவுக்கரசர். சைவக்குரவர் எனப்படுபவர் யாரை வழிபட்டனர்? சிவன். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். மாமல்லன் எனப்படுபவர் நரசிம்மவர்மன். குடைவரை கோயிலை அறிமுகப்படுத்தியவர் மகேந்திரவர்மன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்துக்கு வந்தான்? நரசிம்மவர்மன். நந்தி கலம்பகத்துக்கு புகழப்படும் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன்.
மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டப்பெயர் சங்கீரநாசாதி, சித்திரகாரப்புலி, விசித்திரசித்தன். இவை அனைத்தும் முன்னீர் பழந்தீவுகள் எனப்பட்ட தீவு மாலத்தீவு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோயில் எப்போது கட்டப்பட்டது? கிபி 1010. தக்கோலம் போரில் தோல்வி அடைந்த சோழ மன்னன் தக்கோலம் போரில் தோல்வியடைந்த சோழ மன்னர் முதலாம் பராந்தக சோழன். ஜாவா சுமத்ரா தீவுகளை வென்ற சோழன் ராஜேந்திர சோழன். ஜாவா சுமத்ரா தீவுகளை வென்ற சோழன் ராஜேந்திர சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் என புகழப்பட்ட சோழன் குலோத்துங்கன். கங்கை கொண்ட சோழபுர நகரை நிர்மாணித்தவர் ராஜேந்திரன். குடவள முறையை பற்றி கூறும் கல்வெட்டு உள்ள இடம் உத்திரமேரூர். சோழர்களது காலத்தில் பூமிபுத்திரர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? விவசாயிகள். பூமிபுத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டவர் விவசாயிகள். பரதநாட்டியம் யார் காலத்தில் தோன்றியது? பரதநாட்டியம் சோழர் காலத்தில் தோன்றியது. சோழர்கால கோவில்கள் சிறப்பம்சம் விமானம். சேக்கிழார் இயற்றிய நூல் பெரிய புராணம். யாருடைய காலத்தில் ஜாதி முறை மிக கடுமையாக இருந்தது? சோழர்கள். முதலாம் தரைன் போரில் முகமது கோரிக்கையை தோற்கடித்தவர் பிருத்திவிராஜன். முதலாம் தரைன் போர் எப்போது நடைபெற்றது? கிபி 1191. இரண்டாம் தரைன் போர் எப்போது நடைபெற்றது? கிபி 1192. அரேபியர்கள் இந்தியா மீது படையெடுக்க உடனடி காரணம்? கடற்கொள்ளையர்களை கட்டுப்படுத்த இந்து அரசர்கள் தவறினார்கள். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் முகமது பின் காசிம். சரியான விளக்கமாகும். இந்திய தத்துவம் எண்கள் முறை வானவியற்கலை ஆகிய அரேபியர்கள் மூலம் ஐரோப்பியா வரை பரவியது. அரேபியர் சில காலம் இந்திய பகுதிகளை ஆட்சி செய்தனர். இரண்டும் சரி. சோமநாதர் ஆலயத்தின் மீது கஜினி எப்போது படையெடுத்தார்? கிபி 1025. நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மீது படையெடுத்த முஸ்லிம் படைத்தளபதி முகமது பின் பாத்தியார் கில்ஜி. முகமது பின் பக்தியார் கில்ஜி முதன்முறையாக துருக்கிய முஸ்லிமின் அரசு இந்தியர்களின் ஆட்சி ஏற்படுத்த காரணமான போர் இரண்டாம் தரைன் போர். இந்தியாவின் டெல்லி சுல்தானி ஆட்சியை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஜபக். பின்வருவனவற்றில் எது சரியான காலவரிசைப்படி உள்ளது? மாம்லுக், கில்ஜி, துக்ளக், சையது, லோடி. டெல்லி குதுப்பினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஜபக். டெல்லி குதுப்பினாரை கட்டி முடித்தவர் இல்துமிஷ். கூற்று ஏ, கூற்று ஆர் சரி. மேலும் சரியான விளக்கம். இல்துமிஷ் மாங்கோல் படையெடுப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாத்தார். இல்துமிஷ்
மங்கர் பப்ளிக் அடைக்கலம் கொடுக்க மறுத்தார். டெல்லி ஆண்ட முதல் பெண் சுல்தான் ரசியா. நாற்பதின்மர் குழுவை உருவாக்கிய சுல்தான் இல்துமிஷ். நாற்பதின்மர் குழுவை ஒழித்த சுல்தான் பால்பன். இல்துமிஷ் எந்த மரபைச் சார்ந்தவர்? இல்பாரி. தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நம்பிக்கை கொண்ட சுல்தான் பால்பன். நிலையான பெரும்பான்மை உடைய வைத்திருந்த டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. பொறுத்துக. பேரரசர்கள் குத்புதீன் ஜபக் போலோ விளையாட்டில் இறந்தார். கியாசுதீன் துக்ளக் மேடை சரிந்து விழுந்து இறந்தார். ஹுமாயூன் நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து இறந்தார். ஷேர்ஷா வெடி விபத்தில் இறந்தார். அவர்களின் முடிவு வெடி விபத்தில் இறந்தார். நாணய மாற்று திட்டத்தை கொண்டு வந்தவர் தோல்வியடைந்த சுல்தான் முகமது பின் துக்ளக். தைமூர் எப்போது இந்தியாவின் மீது படையெடுத்தார்? கிபி 1398. இந்துக்கள் மீது விதித்த வரியான சுல்தான் வசூலித்த வரி ஜெசியா வரி. ஆக்ரா நகரை நிறுவிய பேரரசர் சிக்கந்தர் ஷா. டெல்லி சுல்தான்களில் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி. இந்திய கிளி என்று அழைக்கப்பட்ட கவிஞர் அமீர் குஸ்ரு. துருக்கிய நாணய முறையை முதலில் அறிமுகப்படுத்திய துருக்கிய அரசர் இல்துமிஷ். விஜயநகர பேரரசு எந்த நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது? துங்கபத்ரா. விஜயநகர பேரரசு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? கிபி 1336. கீழ்கண்டவற்றில் எது சரியானது? சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு. விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் ஹரிகரர் புக்கர். அஷ்டதிக்கஜங்கள் யாருடைய அரசவையில் இருந்தார்? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட நூல்கள் அமுக்கமல்யாதம், ஜாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம். இவை அனைத்தும். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க அரசர் கிருஷ்ணதேவராயர். சங்கராச்சாரியர் பிறந்த இடம் காலடி. சங்கராச்சாரியர் பரப்பிய கொள்கை சங்கராச்சாரியர் பரப்பிய கொள்கை அத்வைதம். குருநானக் நிறுவிய மதம் சீக்கிய மதம். பக்தி இயக்கம் எப்போது தோன்றியது? இடைக்காலம். துளசிதாசர் எழுதிய நூல் ராமசரிதமனாஸ். ஜூஃபி இயக்கம் ஆரம்பமான இடம்
பாரசீகம் லிங்காயத்துக்கால் என்று அழைக்கப்படுபவர்கள் எம்மதத்தினர். லிங்காயத்துகள் என்று அழைக்கப்படுபவர்கள் எம்மதத்தினர் ஆவார். வீரசைவம். ராமானுஜர் எந்த மதத்தினைச் சார்ந்தவர்? வைணவம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 63 பேர்.